இழப்புகள் நஷ்டத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு பார்த்தார். பேதுரு தேடி போல யார் தேடி வந்தா? அப்ப ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாய் இருப்பார் நம்முடைய வாழ்க்கையில என்று சொன்னால் நம்ம தேடி போக வேண்டாம். அவரே நம்மளை என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு தேவையானவர்களை கர்த்தர் தருவார் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லி, நீ கொஞ்சம் போய் என்ன பண்ண, ஆழத்துல போய் வலைய போடு. அப்போ பேதுருக்கு அதிகமான பிரசங்கம் கேட்டது கிடையாது. அப்பதான் பிரசங்கம் கேட்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பிரசங்கம் அப்பதான் கேட்கிறாரு. ஆனாலும் கேட்டதுனால அவர் என்ன பண்ணுகிறாரு? அப்போ அவர் பிரசங்கத்துல அவருக்கு ஒரு மாற்றம். இந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு. அப்ப அதுல விசுவாசத்தை வைத்து அவர் என்ன பண்ணினார்? வலைய போடுகிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் வேகமா தட்டி சொல்லு, பேதுரு ஒரு பிரசங்கத்திலேயே மனம் மாறினாரு. ஆமென். ஒரு பிரசங்கத்திலே பேதுரு என்ன பண்ணினாரு? மனம் மாறினாரு. நம்மளும் இருக்கிறவன். அல்லேலூயா. சரி, கர்த்தர். அதற்கு அடுத்ததாக பேதுரு என்ன செய்கிறார்? அவர் வலைய போட்டு, கவனிங்க, சின்ன பிள்ளைல கொஞ்சம் அதட்டி எடுத்து வைங்க பக்கத்துல. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தொடர்ந்து அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நல்ல கைகளை தட்டும் பொழுதே அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கணும். நல்ல பலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க. ராமுனும் பிரயாசப்படுகிறார். அவர் எத்தனையோ ஆளுங்களுக்கு போய் பார்த்து மீன் வலையை போட்டு இங்க மீன் பிடிக்கலாம், அங்க மீன் பிடிக்கலாம், எவ்வளவு பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க முடியல, கிடைக்கல. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க போய் வலைய போடுன்னு சொன்ன மாத்திரத்துல எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. வலைய என்ன பண்றாரு? தூண்டில இப்படி போடுவாங்க, வலைய வீசுவாங்க. அதான் பார்த்திருக்கிறேன். வலையை வீசி என்ன பண்றாங்க? ஆழத்துல போட்ட மாத்திரத்துல ஒரு வித்தியாசம். யாருக்கு? வலைய போட்டுக்கிட்டு மீன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேதுரு என்ன பண்ணல, படகுல சாஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூண்டில் போடுறத எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? தூண்டில் போடுறத நான் அது பார்த்துருக்கிறேன். தூண்டில் போடுவாங்க. கடல்ல தூண்டில் போடுறத கூட பார்த்துருக்கிறேன். கடலூர்ல நான் இருக்கும் பொழுது ஒரு தாத்தா ஒரு பெரிய ஒரு அந்த பழைய ஆர்பர்ன்னு சொல்லுவாங்க, நிறைய பில்லராக கட்டியிருக்கோம். அதுல ஒரு தாத்தா என்ன பண்ண, படுத்திருந்து அவர் தூண்டில் போட்டு படுத்திருந்தா தூண்டில் போட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அது கொஞ்சம் அசையும். உடனே எடுத்தா பெரிய பெரிய மீன்கள் என்ன ஆச்சு, அதை உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, என்னடா ஒரு போடுதாரு, நல்ல பெரிய மீனா மாட்டுது அப்படின்னு சொல்லி. அப்ப தூண்டில் போடும்போது ஒரு அசைவு இருக்கும். மீன் மாட்டிருச்சு. சில மீன் புழுவை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடும், அது போயிடும். அப்போ அதே போல இரு வலைய போட்டுட்டு கொஞ்ச நேரம் சரி மீன் கிடைக்குமான்னு சொல்லி காத்து இருக்கல. போட்ட மாத்திரத்துல ஒரு வித்தியாசத்தை யார் பார்த்தா? பேதுரு பார்த்தா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஏன்னா போட்ட மாத்திரத்துல வலை மீனை தேடி போகல. இவர் ஏதோ ஒரு இடத்துல வலைய போடுவோன்னு சொல்லி போட்டாரு. வலைய தேடி மீன் வந்து மாட்டுச்சு. நல்லா கைய தட்டி ஹல்லேலூயா. மீனை தேடி வலைய போடல. இவர் என்னமோ போடுவோம். ஏன்னா இவருக்கு மனசுல சலிச்சு போய் ஏதோ ஆண்டவர் சொல்றாரு வார்த்தையின்படி என்னத்தை போடுவோம், எங்க மீன் இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஆழத்துல போடுன்னு சொல்லி வலையை தூக்கி போட்டதுதான் வலைக்கு நேரம் எது வந்து மாட்ட ஆரம்பிச்சது. அநேக மீன்கள் கூட்டம் கூட்டம் கூட்டம். நல்ல கையை தட்டும் பொழுது இந்த சபைக்கு அநேக கூட்டமான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போறாருன்னு உள்ளத்துல விசுவாசம் இருக்கிற அறிக்கை பண்ணி வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த பரலோக சாட்சி சபையில இடமல்லாத அளவிற்கு கூட்டமா 2 படகுகள் அமிழத்தக்கதானா ஆண்டவர் சீக்கிரம் வேறொரு இடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ற அளவிற்கு கர்த்தர் ஆத்துமாக்களை நிரம்ப தருவார்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை தட்டும் பொழுது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக, தரிசனங்கள் நிறைவேறுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வலைய போட்ட மாத்தத்துல கூட்டு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது. மீன் எங்கிருந்து மீன்கள் வந்து தெரியல. கூட்டமா வந்து வலைக்குள்ள மொத்தமா என்ன பண்ணிச்சு, பக்கத்துல தள்ளி சொல்லி மொத்தமா வந்து விழ போகுதுன்னு சொல்லுங்க. ஆமென். மொத்தமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர போறாரு. இந்த ஆண்டு மொத்தமா அனுபவிக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு சேர்த்து அனுபவிக்கிற ஒரு ஆண்டு.
அப்போ அநேக ஆசீர்வாதங்கள் மீன்கள் வந்து வலைகளில் மாட்டோன்னு பேதுரு இப்படி போட்டு கையை கூட வலையில இருந்து எடுத்தார். அவருக்கு என்னாச்சு? அவர் வலையை இழுக்கல, அவரை வலை இழுத்துச்சு. வராமன்னு சொல்லுங்க. எஸ், எத்தனையோ நாள் நீ ஆசீர்வாதத்தை இழுத்து பார்க்கிற, ஒன்றும் வரமாட்டேங்குது. இழுத்து எப்படியாச்சும் ஆசீர்வாதத்தை இழுத்துட்டு என்ன பண்ணிடுவோம்? வேலை செஞ்சு உங்க வீட்டுக்கார சம்பளத்தை கொடுப்பாரு, இதை வச்சு எப்படியாச்சும் நடத்தி இழுத்துட்டு பார்ப்பேன். ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. இந்த ஆண்டு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுங்க, ஆசீர்வாதம் ஒன்றை இழுக்க போகுது. கையை தட்டி, இனி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதத்தை இழுக்க வேண்டாயா, நன்மையை பார்த்து நீ இழுக்க வேண்டாம், ஆசீர்வாதத்தை பார்த்து நீ இழுக்க வேண்டாம். ஆசீர்வாதம் தானா உன்னை தேடி வரப்போகுது, நன்மை உன்னை தானா தேடி வரப்போகுது. ஹல்லேலூயா. வலையை வச்சோன்னா வலை என்ன பண்ணுது? இழுத்தோன்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா வலை இழுக்குது. மறுபடியும் இழுத்து பார்த்தா என்ன ஆக மாட்டேங்குது, வரல. மறுபடியும் இழுத்து பார்க்கிறாரு. அநேக மீன்கள் வலைக்குள்ளாக வர ஆரம்பித்தது. நீ கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் காத்திருக்க தேவையே இல்லை. காத்திருந்ததெல்லாம் போன ஆண்டா இருக்கலாம், அதுக்கு முந்தின நாட்கள் அநேக காத்திருப்புகள் இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு நீ காத்திருக்கிற ஆண்டல்ல, உடனே அற்புதத்தின் வாசல் திறக்கிற ஆண்டா இருக்க போகிறது. அற்புதத்தினுடைய காரியங்களை உன் கண்கள் காணுகிறவைகளா இருக்க போகிறது. நல்ல கைகளை தட்டி சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு தேடி போகவே போகாதீங்க. நன்மைகளை தேடி ஆண்டவருக்கு முத இடத்தை கொடுங்க. கர்த்தருக்கு முத முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதம் தானா வரும். உன் வேலையை ரெண்டாவது வச்சுட்டு கர்த்தரை முன்னப்படுத்துங்க. உறவுகளை பின்பதாக வைத்துட்டு கர்த்தரை முன்னப்படுத்துங்க. எல்லாவற்றையுமே ஃபர்ஸ்ட் தலையை யார்தான்? உங்க தலை என்னதான்? எந்திரிச்ச உடனே உங்க கை காலை பார்ப்பீங்களா, கண்ணாடில முகத்தை பார்ப்பீங்களா? மூஞ்சிதான் பார்ப்போம். கைகளை யார் பார்க்க போறோம்? முகம் தான் நமக்கு முக்கியம், தலை தான் முக்கியம். அப்போ நமக்கு தலையை யாருதான்? சத்தம் கையை உயர்த்தி சொல்லு, எனக்கு தலையை யாருதான்? ஆமென். இதெல்லாம் இருந்து இது இல்லாம போச்சுன்னா இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படிதான் இருக்குது? தலையில்ல கேட்கல. ஆமென். இன்னைக்கு நமக்கு தலை தான் ஆண்டவர். அவர்தான் ஃபர்ஸ்ட். எல்லாவற்றிலும் வாலிப தம்பி மாருங்க, உன்னுடைய வயதுல எந்த வயதுல இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, இந்த வயசுல எனக்கு யார் தான் ஃபர்ஸ்ட்? இந்த வயசுல எனக்கு யார் தான் முத இடம்? ரெண்டாவது தான் மற்றவங்க எல்லாம் எனக்கு ரெண்டாவது. அவரை முத இடத்துல வச்சிட்டீங்கனாலே நம்மளை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நீதிமான் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவரை ரெண்டாவதா வச்சுட்டு மற்றவங்களை எல்லாம் முன்ன தூக்கி வைக்கிறதுனாலதான் நம்மளை போல பாவியும் யாரும் இல்லாம நீ கர்த்தர் உங்களை நீதியாய் நடத்த விரும்புகிறார். உன்னை ஆசீர்வாதமாய் நடத்த விரும்ப. நீ எதற்காகவும் தேடி அலையணும்னு அவசியமே இல்லையா. நீ எதற்காகவும் தாவீது பதவியை தேடி போனாரா? தாவீது செல்வத்தை தேடி போனாரா? எல்லாம் அவரை தேடி வந்துச்சு. ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம எதை தேடி போறோம்? அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இப்படி போனா அப்படி கிடைக்குமா, என்னென்னமோ தேடி போறோம். நம்ம தேடி போக போக அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குது, தூரம் போய்கொண்டு இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை உண்மையாய் தேட ஆரம்பிக்கும் பொழுது ஆசீர்வாதம் தானா நம்மளை தேடி வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் காடையை தேடி போனாங்களா, காடை அவங்கள தேடி வந்துச்சா? கேட்கல. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் எங்கேயோ ஏதாவது கிடக்குதாப்பா, ஆகாரத்துக்கு ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி வனாந்தரத்தில் தேடி அலைஞ்சாங்களா? இல்ல, அதிகாலையில எழுந்து வீட்டு வாசல்ல ஓபன் பண்ணி பார்க்கறான். ஒரு நாள் பிரயாண தூரம் வரைக்கும், ஒரு நாள் 2 நாள் பிரயாண தூரமா, ஏதோ பிரயாண தூரம் வரைக்கும் காடைகளை கர்த்தர் வனாந்தரத்தில் குவிச்சு வச்சிருந்தார். வீட்டு வாசல்ல டோரை ஓபன் பண்ணாதான் காடைகளா இருக்குது. எவன் எங்கெங்கயோ போய் அள்ளி கொள்ளல, வீட்டு வாசல்ல இருந்து அள்ளி வச்சுக்கிறான். ஆசீர்வாதம் அவர்களை தேடி வந்தது. தேவ தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை தேடி இவர்கள் அலையில, அவர்கள் வீட்டுக்கு முன்பதாகவே மன்னா விழுந்து கிடந்துச்சு. தேவையான அளவுக்கு மன்னாவை என்ன பண்ணாங்க? ஒரு வீட்டுல 10 பிள்ளைகளோ 20 பிள்ளைகளோ எத்தனை பிள்ளைகள் ஆனாலும் சரி, அவர்களுக்கு தேவையான மன்னாவை அவர்கள் வீட்டுக்கு முன்பதாகவே கர்த்தர் கொடுப்பாருன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தராம இருப்பாரா? தண்ணீர் இல்லாம அலையிறாங்க ஒரு கூட்டம். வாய்க்கால வெட்டுப்பா, நல்ல பள்ளமான இடத்துல ஆறுக்கு பருகாமில வாய்க்கால இவர்கள் வெட்டல. இவர்கள் வெட்டுகிற இடத்துல அது மேடோ எந்த இடமோ வாய்க்கால வெட்டுனா, ஆண்டவர் வாய்க்கால் ஏதோமிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினா. இவர்களை தேடி வாய்க்கால்கள் நிறைய தண்ணீர் வந்தது. அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வர பண்ண வைக்க போகிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி தெரிய வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது.
நம்ம பர்ஸை தேடி தெரிய வேண்டாம், பர்ஸ் நம்மளை தேடி வந்துச்சு. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, புரியுதா இல்லையா? தேடி வந்துச்சா இல்லையா? நன்மைகள் கிடைச்சதா இல்லையா? அப்போ ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்காக அவர் சொல்லுகிறார், நன்மைகளை தேடி நம்ம அலைய வேண்டாம். எப்படி பேதருடைய வலையை தேடி மீன்கள் கூட்ட கூட்டமா வந்துச்சோ, இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய வலைகள் நிறைய கர்த்தர் ஆசீர்வாதம் தர போகிறார். நல்ல கைகளை தட்டி சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நாட்கள், அதாவது ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைக்காகவும் இது காத்திருக்கிற நாட்கள் கிடையாது. ஏற்கனவே நீங்க காத்திருந்திருக்கலாம், இவைகளை அனுபவிக்கிற நாட்களா இருக்க போகிறது. ஆமென். பெதஸ்தா குளத்துல அநேகர் வியாதியஸ்தனா இருக்கிறான். ஒரு பெரிய சீனியர் 38 வருஷமாய் ஒரு மனுஷன் வியாதினால இருக்கிறான், முடவனா, எழுந்து நடக்க முடியாதவனா இருக்கிறான். அவன் இயேசுவை தேடி போனானா, இல்ல இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தாரா? என்ன கேட்கல? ஆமென். இயேசு கிறிஸ்து முன்பதாக வந்து சொல்றாரு, சுகமாக விரும்புகிறாயா? அவர் அந்த முடவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். போய் விழுந்துடலாம்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்பதாக ஒருவன் முந்தி விழுந்து சுகமாகி விட்டு போய் விடுகிறான். என்னை சுமந்து கொண்டு போய் விடுவதற்கு யாருமே வந்தது யாருன்னு அவனுக்கு தெரியல. நம்ம முன்னாடி நிக்கிறது யாருன்னு சொல்லி நமக்கு சில நேரம் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஆல்ரெடி உன் முன்ன வந்தாச்சு, ஆல்ரெடி உங்க பக்கத்துல ஆண்டவர் வந்தாச்சு. நம்ம தான் கண்ணை ஃபுல்லா வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு, எனக்கு அவங்க இல்ல ஆண்டவரே, எனக்கு இவங்க இல்லப்பா, அவங்க இருந்திருந்தா எனக்கு இது கிடைச்சிருக்கும், இப்படிலாம் இந்த காரியங்கள் இருந்தா எனக்கு இது சந்திக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், அங்க இல்ல உதவி, இங்க இருக்குது. ஆண்டவர் பக்கத்துல வந்து சொல்ற, இவ்வளவு பக்கத்துல வந்து சொல்றாரு, சுகமாக விரும்புகிறாயா நீ? அவன் கண்ணு ஃபுல்லா வெளியே தான் இருக்குது. அவன் காத்திருந்தது யாருக்காகவோ, ஆனா இயேசுவானவர் அவனை தேடி பெதஸ்தா குளத்துல வந்தாரு. ஆண்டவன் சொன்னா, அவன் சொல்றான், யாராவது வருவாங்களா என்ன தூக்கிட்டு போறதுக்கு? அடுத்த நேரம் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நட, எழுந்து நட. இதுவரைக்கும் அவன் கேட்காத ஒரு சத்தம், இதுவரைக்கும் ஒரு அபிஷேகம் இல்லாத ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அவனை தொட ஆரம்பித்தது. அடுத்த நொடி பொழுதுல அவனுடைய 38 வருஷமாய் முடமாய் இருந்த முழங்கால்கள், பாதங்கள் பலனூன்றி எழுந்து நிற்க ஆரம்பித்தான். கர்த்தர் சொன்னா, உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நீயே போ. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நாட்கள் காத்திருக்கிற நீ, கர்த்தர் சொல்லுகிறா, நீங்க ஆண்டவரை தேடி வரல, நீ கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். மேய்ப்பன் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறா. உன் காத்திருப்பு ஆண்டவருக்கு தெரியும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். என்ன கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. சாரிபாத் எதையோ தேடி போனா, 4 விறக பொறுக்கி இருக்கிற ஒரு உருண்டை சப்பாத்திய 2ஆ பிரிச்சு சாப்பிட்டுட்டு மரித்து போகலான்னு சொல்லி அவ எதையோ தேடி போகும் பொழுது எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன போஷிப்பதற்கு ஒரு விதவைய வச்சிருக்கிற அவளை தேடி நீ போ. ஆமே. ஏன் எலியா கிட்ட பேசின ஆண்டவர் விதவை கிட்ட பேச வேண்டியதானே? என்னம்மா விறக பொறுக்கிட்டு இருக்க, போமா எலியாவை தேடி போமா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அவனுக்கு நான் காகத்தை அப்பத்தை கொண்டு போசிக்கிறேன், உனக்கும் 4 காகத்தை கூட அனுப்பி விடுறேன், உனக்கும் அவன் அப்பத்தை தருவான், 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் அவளை தேடி வர பண்ணல, எலியாவை போய் தேடி போக சொன்னார். ஆண்டவர் இன்னைக்கு ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா நீ அநேக தேடுதல் வழியை அலைஞ்சு 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 பார்த்துட்டு ஒரு நன்மையும் கிடைச்ச மாதிரி இல்லை. கத்தச்சோ, இனி நீ அலைய தேவையில்லை, அவரே உன்னை தேடி வருகிறார். ஏன்னா இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டது. எந்த வருஷமும் வாக்குத்தத்தம் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. எந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை இத்தனை வாரம் பிரசங்கம் பண்ணதும் கிடையாது. அதை திரும்ப திரும்ப கர்த்தர் என்ன பண்ண வைக்கிறார்னா, வாக்குத்தத்தம் அப்படிப்பட்ட ஒரு வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, அந்த மேய்ப்பன் இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கிறாரியா, என்ன ஆசீர்வாதமா நடத்த போகிறார். என் வறட்சி அவர் தேடி வருகிறார். என்னுடைய பள்ளத்தில் இருக்கிறவர்களை என்னை மேடக்க கொண்டு போவதற்கு அவர் என்னை தேடி வருகிறார். கீழான தாழ்வான இடங்களில் இருந்து என்னை உயர்வுக்கு கொண்டு செல்வதற்கு அவர் என்ன தேடி வருகிறார். ஆமென். எத்தனை பேரால் சொல்ல முடிகிறது? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறபடியினால, அவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறபடினால அவருக்கு எல்லா மந்தையும் ஒண்ணுதான். நல்ல புஷ்டியா இருக்கிற மந்தையும் ஒண்ணுதான், ஆடும் ஒண்ணுதான். கால் உடைஞ்சு போன ஆடை தரன்னு இழுத்துட்டு போற ஒரு ஆண்டவர் அல்ல, தோல் மேல சுமந்துட்டு போகிறவர். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும்.
நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு இருந்திருப்பீங்க. நீங்க இந்த அளவுக்குனா ஒரு விசுவாசம் இந்த அளவுக்கு இருப்பீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை எப்படியாயிலும் நல்ல விளைச்சல் உள்ள இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த ஆண்டு விரும்புகிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை நான் முடமா இருக்கிறேன்ப்பா நினைக்கிறியா? உன்னை சுமந்து கொண்டு போக வைப்பா. உனக்கு தேவையான மருந்துகளை போட வைத்து, உனக்கு தேவையான ஆகாரங்களை உன்னை இழுத்து கொண்டு போய் புல்வெளியில விடமாட்டார். புல்லுகளை வெட்டி உன் அருகாமையில கொண்டு வந்து உன்னை சாப்பிட வைத்து உன்னை எழுந்து நடக்க பண்ணுவார். ஆனா அதற்கப்புறமும் எழுந்து நடக்க வேண்டியது யார்கிட்ட இருக்குது? நல்லா இருந்துச்சு, படுத்துக்கிட்டே சாப்பிட, புல்ல தேடி போகாம புல்லு நம்ம கிட்ட கிடைக்க நல்லா இருந்துச்சுன்னு ஆடு படுத்துக்கிட்டே இருந்தா அடுத்த நேரம் கசாப்புக்கு தான். அடுத்த நேரம் எங்கதான்? நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தை கர்த்தர் அறிந்து உன்னை தேடி வந்து நன்மையை கர்த்தர் செய்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம அப்படியே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். சத்தமா ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நாள் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்தபடியாக அதே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். இப்போ பேதுரு வலை இழுத்து பார்க்குற, அவரால் என்ன பண்ண முடியல. ஏன்னா இருக்கிறது எத்தனை மீன்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத மீன்கள், மிகவும் திரளான மீன்கள். இழுத்து பார்த்தா முடியல. உடனே ஒரு கையில பிடிச்சிக்கிட்டே என்ன பண்றாரு? என்ன கவனிக்கிறீங்களா? இப்படி கை காட்டி சில ஆள் பார்க்க மாட்டேங்குது சாமி. ஆமே, இழுத்துக்கிட்டு கை காட்டுறாரு. எங்க இருக்கிறவன்ட்ட? கரையில் இருக்கிறவன். அப்ப கரையில் இருக்கிறவன் பார்க்கறான். போகும்போது கரையில் இருக்கிறவன் பார்த்திருப்பானா இல்லையா? பேதுரு ஆல்ரெடி ஒண்ணு இல்லாம தான் உட்காந்துட்டு அலசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப மறுபடியும் பேதுரு படகை தள்ளிட்டு போகும்போது பக்கத்துல படகாரன் பார்த்திருப்பான். பைத்தியக்காரன், ஏற்கனவே நைட்டு ஃபுல்லா போயிட்டு ஒண்ணும் இல்லாம தான் வந்திருக்கான். மறுபடியும் பாருங்க, போ 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 போயிட்டு. இல்லைன்னா அவன் போகும்போது இவனுக்குள்ளேயும் விசுவாசம் இருந்துச்சு, இவனு வந்திருப்பானா வந்திருக்க மாட்டானா? எத்தனை புரியுது? வந்திருப்பானா வந்திருக்க மாட்டானா? போடி போ, திருப்பி இந்த பண்ண தான் போற, சும்மா தான் வரப்போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருப்பானோ இல்லை என்னவோ தெரியல. ஆனா இவர் பேதுரு கடந்து போயாச்சு. இப்ப கை காட்டுறான். பக்கத்துல பார்க்க அந்த படகுறேன், என்ன பேதுரு கை காட்டுறான்? ஒரு பக்கம் வலையில கை வச்சிருக்கான், ஒரு பக்கம் கை காட்டுறானே. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா சொல்லி பேதுரு கூட்டணும். இவன் என்ன பண்றான்? படகை எடுத்துக்கொண்டு போனா பேதுரு மீன் அள்ளி 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 போட 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 நிறைஞ்ச படகு யாருடைய படகு? கேட்கல, பேதுருடைய படகு. அடுத்தது பக்கத்துல இருந்து ஒரு படகர் வந்தான் பாரு, என்னடா நடக்குதுங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அள்ளி 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 போட 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 இவனுடைய படகும் நிறைய ஆரம்பித்தது. நல்ல கையை தட்டி சந்தோஷமா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப மறுபடியும் 2 பேரும் புறப்பட்டு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அமிழ்ந்து போகத்தக்கதாக படகு நிறைய மீன்களோட இப்ப எத்தனை பேர் புறப்பட்டு வராங்க? 2 படகுகளும் புறப்பட்டு கரையை தேடி வந்துச்சு. நல்ல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உன்னோட பேசக்கூடிய காரியம், பேதுரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பித்தான். எப்ப தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனுஷன் ஓடுறானையோ அவன் அப்பவே அடுத்தவனுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவான். ஆமென். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம கடின இருதயம் உள்ளவன் தான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருப்பான். வீட்டுக்கு அம்மா அப்பா பேச்சு கேட்காதான் இப்படி அலையும். அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்ல, அவங்கள பெத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஊருக்கும் பிரயோஜனம் இல்லாம எப்படி சுத்திட்டு இருக்கோம். அதே போலதான் ஆண்டோடைய சத்தத்துக்கு கேட்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டோடைய சத்தத்துக்கு கேட்கிறவங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா தான் இருப்பாங்க. ஆமென். நீங்க பிரயோஜனமா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? கேட்டுங்க, பிரயோஜனமா இருக்கிறீங்களா? பேதுரு ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு போனாரியா, வலையில மீனை பிடிச்சாரு, மீன் வந்துச்சு. அடுத்த படகு கூட்டு வா 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 வா. பேதுருவினால் அவனுக்கும் ஆசீர்வாதங்கள் கடந்து வந்துச்சு. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு மேய்ப்பனா இருக்கிறபடியினால் நீ மற்றவர்களை வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சீஷர்களை எல்லாரையும் அழைக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும், கவனிக்கிறீங்களா? சகல ஜாதிகளை போய் சீஷராய் மாற்றுங்கள். நீ மட்டும் தான் காலம்புள்ள எனக்கு சீஷன், நீ மட்டும் தான் எனக்கு காலம்புள்ள அப்போஸ்தலன், நீ மட்டும் தான் எனக்கு காலம்புள்ள தீர்க்கதரிசி, வேற யாரும் என்ன ஆயிடக்கூடாது. தீர்க்கதரிசியோ சீஷனோ அப்போஸ்தலனாய் மாறிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்ல, எல்லா ஜனங்களையும் சீஷராய் மாற்று, எல்லா ஜனங்களையும் தலைவனாய் மாற்று.
ஒவ்வொருவர் நீ இப்போ நான் போய் சகோதரியை பார்க்கணும்னா, அருமையான அம்மா ராமம்மாவை பார்க்குறேன்னா, ராமம்மா மாறுதாங்களா, அவர்கள் தலைவராய் மாறணும். அவர்கள் ஒரு ஆளை சந்திக்கிறாங்களா, அவர்கள் தலைவராய் மாறணும். அப்படி ஒவ்வொரு பேராய் கர்த்தர் உருவாக்க சொல்றார், உருவாக்க சொல்லுகிறார், புரோஜனப்பட வைக்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு புரோஜனப்படுகிறவர்களா இருக்கிறோமா, உருவாக்குறோமா, யாரையாவது உருவாக்குறோமா? நீங்க சபையில எனக்கு கீழே இருக்கிற பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில காரியங்களை கொடுக்க கொடுக்க அவங்க என்ன ஆகுறாங்க கவனிக்கிறீங்களா? அவங்க உருவாக்கப்படுறாங்க. பிரதர் இதை வந்து பண்ணுங்க, சிஸ்டர் அதை செய்யுங்க, தம்பி இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி மியூசிக்கை போடு, அந்த மாதிரி பேட் அடி, நான் இப்படிதான் எதிர்பார்க்கறேன், நான் அப்படிதான் பார்க்கறேன்னு சொல்லி அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க அவன் என்ன பண்றான்? கவனி, புரியுதா? ஒரு வீடியோ எடிட்டிங்கா இருந்தாலும் இதை அப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, நீ இதை செய், அதை செய், அப்படி உருவாக்க உருவாக்க எனக்கும் பிரோஜனம், அவங்களுக்கும் பிரோஜனம். எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு விசுவாசிகளை நம்ம கீழே அமர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? யாரை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம்? யாரை வழி நடத்தி கொண்டு, நம்ம யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? இன்னைக்கு பேதுரு அந்த நேரத்தில் மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். நீ இத்தனை வருஷம் ஆண்டோடைய விசுவாசியா இருக்கிறோம், ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறோம், நல்ல பிரசங்கத்தை கேட்கிறோம். நம்ம இன்னைக்கு யாருக்காவது ஆசீர்வாதமா இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு யாரை உருவாக்கி யார் ஆத்தும ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? 20 விசுவாசியா இருக்கிறோம். ஒரு 20 குடும்பம் வச்சுக்கீங்களேன், ஏன் 20 பேர் இருக்கிறோமே, இந்த 20 பேர் எத்தனை வருஷம் இப்படியே இருப்போம்? எத்தனை ஆண்டு காலம் இப்படியே இருப்போம்? மற்றவர்களை நீ உருவாக்காத வரைக்கும், மற்றவர்களை நீங்க வழி நடத்தாத வரைக்கும், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாத வரைக்கும், மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழாத வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருப்போம். நம்ம இப்படியே தான் இருப்போம். எத்தனை பேர் புரியுது? ஒவ்வொரு பேரும். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும், அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிந்து கொள்ளுங்க, எனக்குள் இருக்கிறவர் என்னை பார்க்கிலும் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் பெரியவர். நம்ம தாளந்தை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம். நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் கொண்டு வரோம். என்னால எப்படி இதை செய்ய முடியும், என்னால எப்படி ஆண்டவருக்காக இதை பண்ண முடியும், என்னால எப்படி. அப்போ உங்க திறமையை நீங்க முன் வைக்கிறதுனால தான், நீங்க கற்றுக்கொண்டவைகளை நீங்க முன் வைக்கிறதுனால மட்டும்தான் உங்களால எதை செய்ய முடிய மாட்டேங்குது. ஆண்டவருக்காக எதையுமே செய்ய முடியல. எனக்கு தெரியவே இல்லைனாலும் எனக்குள்ள இருக்கிறவரை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் வேதத்துல வாசித்து இருக்கிறேன். கல்வி அறிவில்லாத பேதுரு தான் ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணாரியா, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். எழுத படிக்க தெரியாத பேதுரு, படிப்பறிவில்லாத ஒரு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், பெரிய பெரிய கல்விமான்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே பிரசங்கம். அவன் வலையில் 5000 மீன் மாட்டுச்சோ இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனா 5000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சார். அவருக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு இங்க கீழே இருக்கிறவன் அவங்க ஆமா கேட்க நல்லா தான் இருக்கு, ஒன்றும் சொல்லவும் முடியல, ஒன்றும் பண்ணவும் முடியல. காலம் ஃபுல்லா நம்ம அப்படிதான் இருப்போம். ஆமே, உங்க ஞானத்துல வாழ்ந்த நாட்கள் போதும், உங்க சுயத்துல வாழ்ந்த நாட்கள் போதும், உங்க பலத்துல வாழ்ந்த நாட்கள் போகுதும். முழங்கால முடை திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கிடைக்கிறத இல்லையே வலைய போடு. நான் சூழ்நிலைய பார்க்கல, நான் நேத்து ஃபுல்லா பிரயாசப்பட்டேன் அதை பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு செய்யறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு நான் செய்யறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்படி பண்றவங்களால மட்டும்தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருக்காக சாதிக்க முடியும்.